சென்னையில் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவரை ஏமாற்றி 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம், நகைகளை அபகரித்ததாக மின்வாரிய ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை சேப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் டாக்டர் கௌரி. 75 வயதான இவர் கஸ்தூர்பாய் அரசு மருத்துவமனையில பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தற்பொழுது ஒரு தனியார் மருத்துவமனையோட தலைமை மருத்துவராக இருக்கிறார். இவருடைய கணவர் பிரிந்து சென்று விட்ட நிலையில, பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிந்து சென்று விட்ட நிலையில இவருடைய ஒரே மகளும் சில வருடங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். எனவே இவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வைத்து ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது இவருடைய மற்றொரு வீட்டில் குடியிருந்த சங்கர் என்பவர், இவர் மின்வாரியத்தில் ஊழியராக இருக்கிறார். இந்த சங்கர் என்பவர் இவர்களுக்கு, அதாவது இந்த மருத்துவரிடம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக பழகி வந்ததாகவும், அவருடைய குடும்பத்தினரையும் அறிமுகம் செய்து பழகி வந்ததாகவும், அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வது போல் தொடர்ந்து அவர்கள் நடித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு பல்வேறு இடங்களுக்கு அதற்கான அனுமதி சான்று பெறுவதற்கெல்லாம் தான் அந்த பணிகளை செய்கிறேன் என்று பெண் மருத்துவர் இவரிடம் தெரிவித்து அவருக்காக அந்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி திருக அதன் ஆவணத்திற்கான பொது அதிகாரத்தையும் இவர் தனது பெயரில் வாங்கி கொண்டதாகவும், அதை வைத்து தனது மனைவியின் பெயர்ல அந்த சொத்துக்களை மாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. ஈசிஆர் பணியில் இருக்கக்கூடிய 7 கோடி மதிப்பிலான மருத்துவருக்கு, இந்த பெண் மருத்துவருக்கு சொந்தமான அந்த சொத்தை அபகரித்ததாகவும், அதே போன்ற கட்டுமான பணிகளுக்காக 2.5 கோடி ரூபாய் பணமும் 26 சவரன் வெவ்வேறு காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணத்தை இவர்கள் வாங்கி மோசடி செய்ததாக இந்த பெண் மருத்துவர் கௌரி காவல் ஆணையரை சந்தித்து புகார் கொடுத்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில இது தொடர்பாக இந்த மின்வாரிய ஊழியர் சங்கரை கைது செய்திருக்கிறார்கள். இவருடன் தொடர்பில் இருந்த அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி உட்பட அவருடைய குடும்பத்தினர் 9 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இந்த வழக்குல அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.